ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ஐ டேஸ்ட். இன்றைக்கி நம்ம வெள்ளை கோயிலில் இருக்கோம். வெள்ளை கோயிலில் மாப்பிள்ளை கவுண்டர் அப்படிங்கிற ஒரு மெஸ், ஒரு சின்ன ஒரு மெஸ் தான். பட் ரொம்ப வருஷமாக அவங்க வந்து இந்த மெஸ்ஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அதிகமான ஒரு காம்ப்ளிகேட்டட் மெனு கிடையாது. சிம்பிளாக நாட்டுக்கோழி தான் அவங்களோட பெஸ்ட், நாட்டுக்கோழி தான் அவங்களோட மெயின் டிஷ்ஷு. ஸோ இதில் மீல்ஸ் இருக்கும், பிரியாணி இருக்கும், நாட்டுக்கோழி பிரியாணி இருக்கும். வாங்க நம்ம போய் இதை சாப்பிட்டு பார்த்து ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் தமிழ்ச்செல்வன். இந்த ஹோட்டல் நாங்கள் ஆரம்பித்து 68 வருஷம் ஆகுதுங்க. இந்த ஹோட்டல் வந்து வெள்ளை கோயில் பழைய பஸ் ஸ்டாண்டு உப்பளை ரோட்டில் இருக்குதுங்க. ஆரம்பித்தது அப்பாவோட அப்பா. நாங்கள் வந்து 3rd ஜென்ரேஷன். எங்கள் கடையில் வந்து டெய்லி நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி பிரியாணி மதியம் கிடைக்குங்க. காலையில் இட்லி தோசையோட நாட்டுக்கோழி வறுவல் கிடைக்குங்க. ஒரு 5 வருஷமாக சாப்பிட்ருக்கேங்க. குவாலிட்டி அண்டு ரேட்டு எல்லாமே நியாயமாக இருக்குது, நல்லாயிருக்கு. டிஷ்ஷு நாட்டுக்கோழி கிரேவி, நாட்டுக்கோழி கறி அந்த கிரேவி ரொம்ப பிடிக்கும். ஹாய், இது என்னோடய செகண்ட் டைம். இங்கே வறுவல் நல்லாயிருக்கும், தைரியமாக வந்து சாப்பிட்லாம். எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபுட்டு சூப்பராக இருக்குது. பிரியாணி வறுவல் எல்லாமே நல்லாயிருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நாட்டுக்கோழி பிரியாணி வந்துருச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்ட்டு. நான் வாங்கியிருக்கிறது நாட்டுக்கோழி பிரியாணி வாங்கியிருக்கேன், நாட்டுக்கோழி ஃப்ரை வாங்கியிருக்கேன். அதோட அந்த குழம்பு, கொஞ்சம் நாட்டுக்கோழி குழம்பு கொடுத்துருக்காங்க. ஒரு குழம்பு கலக்கி, இது வந்து குழம்பு கலக்கி. நல்லா ஃப்ளேவர், கொஞ்சம் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் டேஸ்ட் நல்லா இருக்குது. நான் பீஸ்லாம் பெரிய பெரிய பீஸாக 3 பீஸ் போட்டிருக்காங்க. சாஃப்டாக இருக்குது, நல்ல ஒரு பிரியாணி, சூப்பராக இருக்குது. இந்த நாட்டுக்கோழி வறுவல் அப்படியே ஆனியன்ஸ்லாம் போட்டு நான் ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க. இந்த நாட்டுக்கோழி அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி செம்மையாக இருக்குது.
இந்த ஒரிஜினல் ஃப்ளேவர். நாட்டுக்கோழியும் பிரியாணியும் நல்ல காம்பினேஷன். குழம்பு கலக்கி குழம்பு ஊற்றி கலக்கி அப்படியே அடித்து கொடுத்து முட்டையை அப்படியே அடித்து கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குது. இந்த குழம்பு ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு வந்து காரம் கிடையாது, அது ஒரு மைல்டான ஒரு ஸ்பைசினஸ் சூப்பராக இருக்குது. அது பிரியாணிக்கு ஃபஸ்ட் கிளாஸ். அடுத்தது ஒயிட் ரைஸ்க்கு நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ஒயிட் ரைஸ் சொல்லியிருக்கேன், ஒயிட் ரைஸ் வரப்போகுது. இந்த ஒயிட் ரைஸுக்கு திக்கான கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ தான் அடுப்புலேருந்து எடுத்துருக்காங்க, நல்லா சூடாக இருக்குது. சூடாக சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இப்படி ஒரு மீல்ஸ் வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்றதுலேயே தனியாக ஒரு டேஸ்ட். அடுத்து இந்த ரைஸுக்கு தண்ணி குழம்பு ஊற்றலாம். தண்ணி குழம்பு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த தண்ணி குழம்பு வந்து அப்படியே ஒயிட் ரைஸில் ஊற்றுறோம். தண்ணி குழம்பு வந்து நீங்கள் வந்து இந்த கொங்கு பெல்ட்டில் இருக்க எல்லா ஹோட்டல்லையும் பார்ப்பீங்க. இந்த தண்ணி குழம்பு சூப்பராக இருக்கும். ரசத்தோட கன்சிஸ்டன்சியில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ஒயிட் ரைஸ், அந்த தண்ணி குழம்பு, அப்புறம் அந்த நாட்டுக்கோழி ஃப்ரை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஒரு நல்ல ஒரு மீல்ஸ் சாப்பிட்ட திருப்தியை அது தரும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். பிரியாணி சூப்பரு, நல்ல டேஸ்ட்டு. ஃப்ரைடு குழம்பு ஃப்ரைடு சிக்கன் வந்து அதோட சூப்பராக இருக்குது. எனக்கு கடையிலே ரொம்ப பிடிச்சிருக்கிறது வந்து இந்த சிக்கன் வறுவல் மட்டும்தான். சூப்பராக இருக்குது. இங்கே வந்தால் மறக்காமல் இதை ட்ரை பண்ணாமல் போயிடாதீங்க. இட்லி 10 ரூபா, தோசை 20 ரூபா, நாட்டுக்கோழி வறுவல் 130 ரூபா, நாட்டுக்கோழி பிரியாணி 130 ரூபா. மீல்ஸ் மீல்ஸ் 80 ரூபா, கலக்கி 10 ரூபா. நாட்டுக்கோழி தான் ஸ்பெஷல் ஐட்டங்களுக்கு. சூப்பரான ஒரு ஃபுட், நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. அந்த நாட்டுக்கோழி பிரியாணி ப்ளஸ் அந்த நாட்டுக்கோழி வறுவல் செம. ஒரு சிம்பிளான ஒரு மெனு தான். ஸோ நீங்கள் வெள்ளைக்கோயில் பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கணும். ஒரு நல்ல ஒரு டேஸ்ட். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு மூவிஸ் சஜஷனில் ஆர்மி ஆஃப் தீவ்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு படம்.